வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பவுல் கிளென்சிங் அப்படிம்பாங்க. குடல் சுத்தம். குடலை எப்படிங்க சுத்திகரிக்கிறது? நம்ம ஏங்க முதல்ல சுத்திகரிக்கிறோம்? குடல் தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கோ. நம்ம அதை கெடுக்காம இருந்தா மட்டும் போதும். நாங்க கெடுக்கிறோம். என்ன பண்ணி கெடுக்கிறோம்? ரொம்ப சிம்பிள். மாவு சத்து நிறைய சாப்பிடுவீங்க. அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்க மாட்டீங்க. இது ரெண்டு மட்டுமே போதுமே குடலை கெடுக்கிறதுக்கு. அதுக்கும் மேல ஸ்மோக்கிங் நல்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்மோக் பண்றது, ஆல்கோஹால் நிறைய எடுக்கிறது, ஓவர் ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுக்கிறது, ஓவர் ஸ்மோக் ஐட்டம்ஸ் எடுக்கிறது, இந்த புகையில பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி சிக்கன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். கார்பனேட்டட் வாட்டர் எக்ஸஸா குடிக்கிறது, நிறைய பாத்தீங்கன்னா இந்த உப்புல போட்டது எடுக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுக்கும் மேல இந்த குடலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல கழிவுகள் வெளியேறணுங்க. நம்ம டெய்லி காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை மோஷன் போகணும். அவ்வளோலாம் நாங்க சாப்பிட்றது இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை மோஷன் போறதே எங்களுக்கு கஷ்டம். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டெய்லி காலையில ஒரு முறையாவது, இல்ல நாங்க காலையில மோஷன் போற ஹேபிட் இல்லை அப்படின்னா சாயங்காலமாவது ஒரு முறை மோஷன் போயிடணும். டெய்லி ஒரு முறையாவது நம்ம மோஷன் போய் முடிச்சோடனே வயிறு கிளீன் ஆயிடுச்சுப்பா, வயிறுல எந்த விதமான கழிவுமே இல்லை, எனக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற ஒரு சென்சேஷன் வரணும். அப்ப டெய்லி மோஷன் போனாலே குடல் ஆட்டோமேட்டிக்கா சுத்தம் ஆயிடுங்க. மோஷன் போறதுக்கு என்னங்க ஆப்ஷன்? ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நார் சத்து நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம மோஷன் சரியா போல அப்படின்னா உடல் சார்ந்த பல உபாதைகள் கண்டிப்பா வந்துடும். நிறைய இது சிம்பிள் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ல, அந்த கான்ஸ்டிபேஷன்னால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சிம்பிள் கான்ஸ்டிபேஷன்னால நம்மளுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடி நிறைய கொட்டுறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன ஒரு உடல்நல உபாதைகள் வரும், இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரும், இன்ஃபிளமேஷன் வரும், உடம்புல அங்கங்க ரணம் வரும். முக்கியமா ஒரு 3 நாள் மோஷன் போல, 2 நாள் சரியா மோஷன் போலனாலே முட்டி உட்கார்ந்து எழுந்துக்கும் போதே பயங்கரமா வலி எடுக்கும். ஆல்ரெடி எங்களுக்கு முட்டி வலி இருக்குங்க, மோஷன் டெய்லி ஃப்ரீயா போயிடும், இல்லைன்னா அந்த வலியும் வேதனையும் அதிகமாயிடும். சரி, அப்ப அந்த மோஷன் டெய்லி ஃப்ரீயா போறதுக்கு டெய்லி மதியானம் அரைக்கட்டு கீரை கூட்டு பொரியல் அப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க. என்ன நம்ம லூஸ் மோஷனுக்கான மெடிசனே எடுத்தா கூடங்க, நம்ம தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மோஷன் ஃப்ரீயா வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரைக்கட்டு கீரை. கீரை எங்க ஊர்ல கிடைக்காது அப்படின்னா எந்த காய்கறியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு மதியம் நீங்க உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கிலோ காய்கறி வச்சுக்கோங்க. நாங்க காய்கறி 1/4 கிலோ எடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு 1/4 கிலோ வறுத்து வச்சுக்காதீங்க. சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அதுலயும் நிறைய சத்துக்கள் இருக்கு. என்ன மாவு சத்து தான் அதுல ஜாஸ்தி. நார் சத்து நிறைய நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடல் சுத்தமாகும். அப்ப பெஸ்ட் நார் சத்துக்கு கீரை, இல்லைன்னா எந்த காய்கறினாலும் ஒரு நாளைக்கு 1/4 கிலோ காய்கறி. அப்ப தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். நார் சத்து அதிகமான உணவு அப்படின்றது எடுக்கணும். மதியானம் நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது 1/4 கிலோ காய் சாப்பிட முடியலைங்க, அப்ப மதியம் 100 கிராம் எடுத்துக்கோங்க, காலையில 100 கிராம் எடுத்துக்கோங்க, போதுமானது. தண்ணி சேர்த்து குடிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மதியானம் சாப்பாடோட கம்பல்சரி ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. சின்ன கப்பு தயிர்னாலும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஆக ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால குடலுக்கு பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் அப்படின்றது அதுல ஜாஸ்தியாவே இருக்கும். குட் டூயிங் பாக்டீரியாஸ் ஜாஸ்தி இருக்கு. அது குடலை பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா வைக்கும். புரியுதுங்களா? அப்ப டெய்லியே ஒரு கப்பு தயிர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தண்ணி குடிக்கும் போது ஒரு 1 கிளாஸ் தண்ணி இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணி நீங்க வச்சுக்கோங்க. அந்த 2 கிளாஸ் தண்ணியில ஒரு 11 மணிக்கு 1 கிளாஸ் தண்ணி, திருப்பி ஒரு 3 மணிக்கா 1 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ் தண்ணியில என்ன பண்ணுங்க, இவ்வளோண்டு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா நசுக்கிட்டு அந்த தண்ணியில போட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும், விட்டுருங்க, அப்படியே மூடி வச்சிருங்க. எப்ப தேவையோ அதை வடிகட்டி அந்த இஞ்சி கலந்த தண்ணி, இஞ்சி நீர் ஒரு முறை குடிங்க. நாங்க ஹனி போட்டுக்கலாமா போட்டுக்கோங்க, நாங்க பனவெல்லம் போட்டுக்கலாமா போட்டுக்கோங்க, சும்மா குடிக்கலாமா குடிச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாமா உங்களோட ஆப்ஷன் தான். இஞ்சி நீர், இஞ்சி தண்ணி 1 கிளாஸ் ஒரு 11 மணி குடிங்க. இல்ல 11 மணிக்கு சீரக தண்ணி, 1 டீஸ்பூன் சீரகம், அதை பாருங்க 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அந்த தண்ணி குடிங்க. 11 மணிக்கு சீரக தண்ணி, 3 மணிக்கு இஞ்சி தண்ணி. இல்ல நாங்க ஈவினிங் டீ குடிப்போங்க, அந்த டீல இவ்வளவு இஞ்சி போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? ஆக இந்த இஞ்சி தண்ணி சீரகம் தண்ணி காலையில ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை குடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காலையில தூங்கி எந்திரிச்சோடனே 1 கிளாஸ் சுடு தண்ணி, அதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணி அந்த ஒரு பகுதி பாத்தீங்கன்னா லெமனை அதுல பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அதுல போட்டு வச்சிடலாம். ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். இது நமக்கு பாத்தீங்கன்னா குடலை சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குடல்ல இருக்கக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை அகற்றுவதற்கும், குடல்ல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த உணவு முறை ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்தணும் அப்படின்னாலே பெரிய நோய்கள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும்.
தேங்க்யூ.